Hello friends, welcome to Salem Traditional Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் சொரக்காய் காராமணியை வச்சு சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்டியான குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு காராமணி எடுத்திருக்கேன். பாதி அளவு சொரக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். முதல்ல நாம் இந்த காராமணியை வேக வச்சுக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு ஒரு சொம்பு அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. காராமணியை ஒரு 2 முறை அலசிட்டு அதையும் அந்த குக்கரில் சேர்த்துக்கங்க. காராமணி நல்லா வேகணும், அதுக்காக ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெயை விட்டுட்டு குக்கரை மூடி 5 விசில் விட்டு எடுத்துக்கங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி பழம் சின்னதாக இருந்தால் 4, பெருசாக இருந்தால் 3 கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு 10லேருந்து 12 அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லியில் கொஞ்சம். சொரக்காய் மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் அதில் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க. அடுத்ததாக பூண்டை சேர்த்துக்கங்க. அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் பூண்டு வதங்கும் பொழுது அதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இடையில கொஞ்சம் கிளறி விடுங்க. தக்காளி நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு, நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ இதோட நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் வடகம் சேர்த்துக்கங்க, நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இதோடவே தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த சொரக்காயை நம்ம வேக விட போகிறோம். இப்போ தண்ணி சேர்த்த பிறகு திரும்ப பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் இது வேகட்டும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இடையில கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சொரக்காய் வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணிடலாம். சொரக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம காராமணியை வேக வச்சோம் இல்லைங்களா, அதுவும் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு இந்த சொரக்காவோட நம்ம கொட்டிக்க போகிறோம். காராமணியும் நல்லா வெந்துருச்சுங்க. வேகலைன்னா நீங்கள் இன்னொரு முறை வேக வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற தண்ணியோடவே நம்ம சொரக்காவோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எனக்கு தக்காளியில் இருக்கிற புளிப்பே கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு தேவைப்பட்டதுன்னா புளியை ஊற வச்சு கரைச்சி அதையும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கடைசியாக தேவைப்பட்டதுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. காராமணியை சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். திரும்ப நம்ம பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓரத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கமகமான வாசனையும் வருது. அதிகபட்சமாக எந்த ஒரு மசாலாவும் சேர்க்காம தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றாமல் சிம்பிளான ஒரு குழம்பு சாதத்தோடு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சனை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.